62 அண்ணாவை தோக்கும்போது அண்ணாவை தோக்கடிச்ச சமூகம் வன்னியர் சமூகம் தான். டாக்டரையா உழைப்புல தான் வன்னியர் சமூகம் வந்து ஒரு 40 வருஷத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. வன்னியர்களால் தான் அவர் வந்து தமாக விழுந்த சூழ்நிலையில, தேமுதிக விழுந்த சூழ்நிலையில, மதிமுக விழுந்த சூழ்நிலையில சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாப்புல. வன்னியர்கள் பெரிய சமூகம், அதுக்கு பாமக மட்டுமே ஃபுல் ஜவாப்தாரி கொண்டாட முடியாது இல்லையா? செல்வ கணபதி பவர்ஃபுல் வன்னியர், அவர் சேலத்தில் நின்று வன்னியர் ஓட்ட ஒரு கணிசமான அளவு செல்வ கணபதியோட லீடர்ஷிப் எடுத்தனால தான் சேலத்தில் திமுக ஜெயித்திருக்காங்க. ஸோ வன்னியர் ஓட்டு திமுகவுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அன்புமணி சொல்கிற மாதிரி, பாமக கோரிக்கை சொல்கிற மாதிரி 15% கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற லெவலில் திமுக இல்லை. ஒரு 100 வன்னியரில் 25 வன்னியர் திமுக போடுறாங்கல்ல. ஆனால் 100 நான் வன்னியரில் 90 நான் வன்னியர் திமுக போட்டிருப்பான். அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு? எண்ணவும் வேண்டாம், அழக்கவும் வேண்டாம், உடனே கொடுங்கிறார். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ எடப்பாடி அவர்களுக்கும் வன்னியர்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குல்ல சார்? நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க வன்னியர்களின் தலைவர் எடப்பாடி அப்படிங்கிற சொல்லி. வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் 2024 மக்கள் தீர்ப்பு. நாடார்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாங்க. ராமதாஸுக்கு பயந்து களத்துக்கு வராத எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தில் பலகீனப்படுவார். சேலத்தில் 38% வாக்கு எடுக்கிறாரு, திருநெல்வேலியில் 8% வாக்கு எடுக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சேலத்திலையும் திருநெல்வேலி இப்படியா ஓட்டு எடுத்தாங்க? அதிமுக கூட்டணி தான் சார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாமக அதிமுக. அப்போ அதிமுக வலிமையேற்ற இருக்கும்போது கூட்டணி வரலன்னா இன்னி வலிமையேற்றுவாங்க. அதிமுக வந்து கூட்டணி அமைக்கிறதுல பெரிய சிரமம் தான். பிஜேபியில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவே அதை தெளிவாக அந்த பேட்டனை பார்த்து ஏன் தமிழிசை இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, இவ்வளவுக்குள்ள பலகீனம் அடைஞ்ச இதில் இவங்க சுயநலமாட்டு பேசுகிறாங்க. 18 நம்ம வந்திருக்கோம், 20 அதிமுக வந்திருக்கு. அது வன்னியர் பெல்ட் இல்லைன்னா அதிமுக 15 பேருக்கும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு, 15% இடஒதுக்கீடு பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தாராளமாக வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுக்கு முன்னாடி தான் அந்த ஒரு பிரச்சனைகள் போச்சு, அவருக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் பார்த்து இவங்க கூட்டணியில் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இந்த வார்த்தைகள் வந்து எப்படி சார் இருக்கு? பாமக திமுக கூட்டணிக்கு போகிறதும் திமுக அதை ஏற்றுக்கிறதும் அதெல்லாம் அவங்க 2 கட்சிகளுக்குள்ள ஒரு இது. 15% இடஒதுக்கீடு கொடுத்தான்னு கேட்குறது வந்து அவங்க உரிமை, அது நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே வேளையில் அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட் படி இடஒதுக்கீடு கொடுக்கதே தவறுங்கிறது என்னோட உரிமை. ஏன்னா அம்பாசங்கர் கமிஷனை பல நெடுமாறன் பாண்டிய வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணன் எதிர்த்தார், இந்து நாடார் வகுப்பை சேர்ந்த குமரி ஆனந்த் எதிர்த்தார், கிறிஸ்தவ நாடார் வகுப்பை சேர்ந்த ஜான் வின்சென்ட் எதிர்த்தார், பிரமலை கள்ளர் வகுப்பை சேர்ந்த ஆண்டித்தேவர் எதிர்த்தார், முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த குலச்செல்லையா எதிர்த்தார், யாதவர் சமூகத்தின் பிரதிநிதி ராஜாம்மாள் தேவதாஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க எதிர்த்தாங்க. சவுந்தரம் கைலாசம் அவங்க வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை எதிர்த்தாங்க. இப்படி அந்த கமிட்டியில் இருந்த உடையார் சமூக வி சாமிநாதன் நினைக்கிறேன், எல்லா சமூகத்தினரும் அம்பாசங்கர் தவிர எல்லாருமே அதை எதிர்த்தாங்க. அவங்க என்ன சொன்னதுன்னா, இது வந்து அவர் வன்னியருக்கு ஆதரவாக அந்த இதை எடுத்திருக்காங்கிறதான் நாடார்கள், முக்குலத்தோர், யாதவர், மற்ற எல்லா சமூகமும் வந்து முத்தரையர் எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனால் அதை வச்சு மீண்டும் இடஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இப்போது நான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை நியாயமாக இது பண்ணணுங்கிறதான் என்னோட கருத்து. இதை நான் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கேன். மத்திய அரசு அந்த விஷயத்தில் அவங்களோட நிலைப்பாடை சொல்கிறாங்க, மாநில அரசு அவங்க நிலைப்பாடை சொல்கிறாங்க. 2 அரசு குழுக்கள நிலைப்பாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து காலம் கடந்து போயிட்டுருக்குது. இந்த 40 வருஷத்துக்கு முந்தி உள்ள கோரிக்கை இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேறும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்நாடகாவில் நிறைவேறி இருக்குது, ஆனால் இன்னும் அது வெளிப்படையாக வரல. பீகாரில் மட்டும்தான் பக்காவாக நிறைவேறி இருக்குது. தெலுங்கானா, ஆந்திராலாம் நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து அதை நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டிலையும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு பிரச்சனையாட்டே இருந்துகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இவர் 15% கேட்குறது, நான் கேட்பேனே, வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் யோகீஸ்வரர் இவங்கெல்லாம் வந்து 10% மேலே இருக்கிறாங்க. 20% இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வந்து 10க்கு 8% இந்த சமூகங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் கேட்கலாமே.
அன்புமணி கேட்குறது அவருக்கு உரிமை. இந்த சமூகங்களுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியானு என் சமூகம் சாராதவங்களுக்கு நான் கேட்குறது என் உரிமை. அவர் கேட்குறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அன்புமணி கேட்குறது நடைமுறை சாத்தியம் அல்ல. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து தான் ஏன்மா இதுக்கு தீர்வு வரும். அது மத்திய அரசு நடக்குதா மாநில அரசு எடுக்குதாங்களா ரெண்டாவது பிரச்சனை. எப்போம்னாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த இதுக்கு தீர்வு வராது. மேலும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாமக சப்போர்ட்டில் ஜெயிக்கலை, வன்னியர் சப்போர்ட்டில் ஜெயித்திருக்காரு. வன்னியர் சப்போர்ட்டில் ஜெயித்திருக்கிறாரு, பாமக சப்போர்ட்டில் ஜெயிக்கலை. இதுதான் இங்கே இதில் டிஃப்ரென்ஸ். அதில் வந்து அவர் வன்னியர் ஓட்டு இல்லாமல் அவருக்கு ஜெயிக்க முடியாது. அது கூடுதலாக குறைவாங்கிறது ரெண்டாவது. ஒரு குறிப்பிடத்தக்க வன்னியர் ஓட்டுல தான் ஜெயிக்கிறாரு. செல்வ கணபதி பவர்ஃபுல் வன்னியர். அவர் சேலத்தில் நின்று வன்னியர் ஓட்டை ஒரு கணிசமான அளவு செல்வ கணபதியோட லீடர்ஷிப் எடுத்தனால தான் சேலத்தில் திமுக ஜெயித்திருக்காங்க. அடுத்தால தருமபுரியிலையும் வன்னியர் கேண்டிடேட்டை தான் போட்டாங்க. வன்னியர் ஓட்டு வராமல் வந்து தருமபுரியில் அவங்க ஜெயித்திருக்க முடியாது. ஜெகத் ரட்சகன் அவர் வந்து வீரவன்னியர் பேரவை நடத்தினவர். அவருக்குன்னு வன்னியர் ஓட்டு இருக்கனால தான் அவங்க அரக்கோணத்தில் ஜெயிக்கிறாங்க. வெள்ளூர் துரைமுருகன் நம்ம என்னதான் அவரை விமர்சனம் பண்ணாலும் வெள்ளூருக்குள்ளே காட்பாடிக்குள்ளே ஒரு செல்வாக்கானவர், வெள்ளூருக்குள்ளே ஒரு செல்வாக்குள்ளவர் தான். அவர் மகன் வந்து வன்னியர் ஓட்டு இருக்கனால தான் ஜெயிக்கிறாப்புல. சுதா வன்னியர் கேண்டிடேட்டுங்கனால தான் மயிலாடுதுறையில் சத்திரியன் சுதா ஜெயிக்கிறாங்க. தென் இது கடலூரில் விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே செட்டியார் நன்ன தொகுதியில் வன்னியர் கேண்டிடேட்டை விட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ வன்னியர் ஓட்டு திமுகவுக்கு வந்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை சேலம் தருமபுரியில் கொஞ்சம் வாக்கு வன்னியர் ஓட்டில் கொஞ்சம் சேதாரம் இருக்கணும்னு டக்குன்னு போட்டு ஸ்டாலின் அதை பண்ணுறாரு. அப்போ அன்புமணி சொல்கிற மாதிரி பாமக கோரிக்கை சொல்கிற மாதிரி 15% கொடுத்து தான் ஜெயிக்கணுங்கிற லெவலில் திமுக இல்லை. அதே வேளையில் அவங்க ப்ரோ வன்னியராட்டும் அவங்கள்ட்ட துரைமுருகன் பொதுச் செயலாளர் இருக்கார், ஆண்டிமடம் சிவசுப்பிரமணியன் இருக்கிறாரு, குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, இது பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் இருக்கிறாப்புல, காட்பாடி துறைமுகன்லேருந்து 4 ஊரோட சேர்ந்த 4 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வன்னியர் ஓட்டம் அவங்களுக்கு கிடைக்குது. விக்கிரவாண்டியில் திமுக கேண்டிடேட் வன்னியர் தானே. நீங்கள் என்ன பார்க்கணும்னா வன்னியர் அங்கே 40% இருக்குன்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஐயா 29% வாக்கு எடுத்தார். அவருக்கு ஒரு 25% வன்னியர் ஓட்டு கிடச்சிருக்கோம். மீதி 15% வன்னியர் ஓட்டில் 10% மேலே திமுக தானே கிடச்சிருக்கோம். அப்போ ஒரு 100 வன்னியரில் 25 வன்னியர் திமுக போடுறாங்கல்ல. ஆனால் 100 நான் வன்னியரில் 90 நான் வன்னியர் திமுக போட்டிருப்பான். நம்மெல்லாம் விக்கிரவாண்டி எடுத்துறலாம் ஒதுக்கிற முடியாது. அங்கே பெரிய போலரைசேஷன் நடந்தது. அதே போலரைசேஷன் தான் ஈரோடு கிழக்குலேயே நடந்தது. சும்மா ஒதுக்கி வச்சுட்டு பார்த்துட முடியாது. ராமதாஸுக்கு பயந்து களத்துக்கு வராத எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தில் பலகீனப்படுவார். களத்துக்கு வராத விஜய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மாட்டுவார். களத்துக்கு வந்த சீமான் 5.5 எடுத்தாலும் வரும் தேர்தலில் வட தமிழகத்தில் 2 இலக்க வாக்குக்கு சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பார்ப்பாங்கன்னா ராமதாஸை பயந்து எடப்பாடி களத்துக்குள்ளே வரல, சீமான் களத்துக்குள்ளே வந்தாரியா, ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி அளந்து கொடு, ஜாதிவாரி எண்ணி கொடு அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, எண்ணவும் வேண்டாம் அளக்கவும் வேண்டாம் உடனே கொடுங்கிறார். அது எப்படி ஏற்றுக்க முடியும்? மற்ற சமூகத்தை இன்ட்ரெஸ்ட் எப்படி பாதிக்காதா? வன்னியருக்கு கொடுக்கறத நான் மறுக்க வரல. சீமான் சொல்கிற மாதிரி 17% வன்னியர் இருந்தாங்கன்னா 14 கொடுங்க, இல்லை 20% வன்னியர் இருந்தாங்கன்னா 18 கொடுங்க, 10 இருந்தாங்கன்னா 8 கொடுங்க. அது எப்படி ஒரு அளவீடு இல்லாமல் நம்ம பார்க்க முடியும்? 31 சென்சஸ் இருக்குது, அதில் 17% வன்னியர் சொல்லியிருக்காங்க. மறுக்க வரல. நம்ம கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதில் குறைவாக சொல்லியிருக்காங்க. அந்த கலசத்துக்கு சமூக நீதி மலர்னு ஒன்று, கலசம் ராஜகாந்தம் அவங்க தம்பதியர்னு நினைக்கிறேன், அவங்க எழுதின அந்த ஆனைமுத்தோட சீடர் கலசம் எழுதின புக்கில் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்னு வன்னியர் பாப்புலேஷன் இருக்குது. நான் இதை சொல்லி அதை நான் குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. 1931 17% வன்னியர்னு இருக்குது, அதையும் நான் தான் சொல்கிறேன். அப்போ எண்ணிக்கை நடத்துங்க, கொடுங்க, அவ்வளவுதான். இப்போ எடப்பாடி அவர்களுக்கும் வன்னியர்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குல்ல சார்? நீங்களே அடிக்கடி சொல்லியிருக்கீங்க வன்னியர்களின் தலைவர் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி. வன்னிய பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது தான் 2024 மக்கள் தீர்ப்பு. நாடார்கள் முழுக்க எடப்பாடி பழனிசாமி எதுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பாஜக சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றாங்கன்னா நாடார்கள் சீமானுக்கு தான் போடுவாங்க. பாஜகவுக்கு ஓட்டு போட்ட நாடார்கள் வந்து சீமானுக்கு தான் போடுவாங்க. எடப்பாடி எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வன்னியர்களை ஏற்றுக்கிட்டாங்களே.
சேலத்தில் 38% வாக்கு எடுக்கிறாரு, திருநெல்வேலியில் 8% வாக்கு எடுக்கிறாரு. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேலத்திலையும் திருநெல்வேலி இப்படியா ஓட்டு எடுத்தாங்க? சேலத்தில் என்ன ஓட்டு எடுத்தாரோ மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அதே ஓட்டு தான் திருநெல்வேலி எடுத்தாங்க. சேலத்தில் இவர் செல்வ கணபதி ஜெயலலிதா வேட்பாளராக ஜெயிக்கும் போது திருநெல்வேலியில் பிஹெச் பாண்டியன் ஜெயித்தார். 2 பேரும் ஏறக்குறைய சம ஓட்டை தான் எடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு சம ஓட்டே எடுத்துறாங்க. அப்போ இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்ல என்ன அர்த்தம் இருக்கு? 10.5 எலெக்ஷன், 10.5 எலெக்ஷனை விவரம் இல்லாமல், மைக்ரோ டீட்டெயில்ஸ் தெரியாமல், நுணுக்கம் தெரியாமல் எல்லாரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் இது 10.5 எலெக்ஷனாலாம் நடந்திருக்கு. அப்போ 10.5 வந்து கேட்டால் அது எடப்பாடி கொடுத்தவருக்கு பேருங்கக்காக 15ன்னு ஒரே அடியாக கேட்குறாரு. வன்னியர்களுக்கு அவங்க உறுதியானவங்க தான். டாக்டர் ஐயா உழைப்பில் தான் வன்னியர் சமூகம் வந்து ஒரு 40 வருஷத்தில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. வன்னியர்களால் தான் அவர் வந்து தமாக விழுந்த சூழ்நிலையில், தேமுதிக விழுந்த சூழ்நிலையில், மதிமுக விழுந்த சூழ்நிலையில் சஸ்டெயின் பண்ணி நிற்கிறாப்புல. பட் அவங்க அரசியல் அவங்க பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம்னு எக்ஸ்ட்ராடினரியாக வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜ குழுமினவர், யோகீஸ்வரர்னு எல்லா சமங்களுக்கும், ஆண்டி பண்டாரம், ஜங்கம், இவங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன். எங்களையும் சொல்லுங்கன்னு ஃபோன் போட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுங்க. சீமானும் இந்த சமூகங்கள் உணர்வை மதித்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் சொல்லணும்னு சொல்லதும் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கவனத்தோட பார்க்க வேண்டிய விஷயம் தான். நான் ஏற்கனவே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களோட பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் நேர்மறை சமூக நீதி பார்வையில் நான் எழுதிட்டேன். பல ஜாதி சங்கங்களையும் எழுத சொல்லிட்டேன். ஸோ இது எதுனாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணுங்கிறதான் என்னோட கருத்து. ஓகே, இப்போ அன்புமணி அவர்கள் வந்து கூட்டணிக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது அங்கே ஓகே ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டணி போயிட்டாரு. அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணி தான் சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பாமக, அதிமுக. அப்போ அதிமுக வலிமையற்று இருக்கும்போது கூட்டணி வரலன்னா இன்னி வலிமையற்றுவாங்கல்ல, அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக அதிமுக வந்து கூட்டணி அமைக்கிறதுல பெரிய சிரமம் தான். அதிமுகவும் 15% இதை நாங்கள் ஆதரிக்கிறோம், 10.5 கொடுத்தது குறைவு தான், அன்புமணி கேட்குற மாதிரி 15 நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு ராமதாஸை கேட்கலாம். அதற்கு வந்து வற்புறுத்தலாம். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிட்டு அதை எடுக்காமலே பண்ணவர் தானே எடப்பாடி பழனிசாமி. தான் தோண்டித்தனமாக பொறுப்பற்ற முறையில் என் வழக்கு போடுங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே, தான் தோண்டித்தனமாக பொறுப்பற்ற முறையில் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர் போன்ற சமூகங்களின் உணர்வை மதிக்காம, ரவீந்திரன் துரைசாமியின் கருத்தை மதிக்காம, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான குலசேகரம் கமிட்டி இருக்கும் போதே ஒரு ஜாதிக்கு 10.5% கொடுத்தது தவறான ஒரு இது. அதுலேயும் அம்பாசங்கர் கமிஷன் படியே நீங்கள் பண்ணினாலும் மிகப்பெரிய சமூக அநீதியை, மிகப்பெரிய சமூக நீதி சூறையாடலை அதில் செய்து வச்சுருக்கீங்க. அப்படி செய்த நீங்கள் பிசியில் மட்டும் முத்தரையருக்கும், யாதவருக்கும், செங்குந்தருக்கும், விஸ்வகர்மாக்கெல்லாம் நியாயமாக கிடைக்குதா? சட்டமைச்சர் அன்னைக்கு இந்த சட்டமைச்சரையும் பற்றி கேட்குறேன், ஏன் இதை நீங்கள் கை வைக்கல? எதற்காக கை வைக்கல? எதை கண்டு பயம்? என்ன பயம் சொல்லுங்கய்யா. இப்படி மூடி மறைச்சிக்கிட்டு பெரியார் மண்ணு அது மண்ணுன்னா ஐயா தாழ்நிலை நாடாக இருக்க தொண்டை நேரில் வந்து கேட்டாம்னா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் வழக்கு போட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை அடைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? விடுவோமா? இந்த சமூகங்கள்லாம் என் பின்னாடி இருக்காங்க, என் உணர்வின் பின்னாடி இருக்கிறாங்க, நான் சொல்கிறது சரின்னு சொல்கிறாங்க. ஏன் பிசியில் முத்தரையருக்கு உள்ள அநீதி எடப்பாடி பழனிசாமி களையல்ல? ஏன் செங்குந்தருக்குள்ள அநீதியை களையல்ல? ஏன் விஸ்வகர்மாக்குள்ள அநீதியை களையல்ல? ஏன் யாதவருக்குள்ள அநீதியை களையல்ல? ஏன் கள்ளர்களுக்குள்ள அநீதியை களையல்ல? இதெல்லாம் இந்த சமூகங்கள் கேட்குறாங்க. ஸோ இது வந்து அவர் கேட்குறாரு. வன்னியருக்கு ஒரு உறுதியானவர் டாக்டர் ஐயா, தப்பு இல்லை. பட் இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, மற்ற ஜாதிகளும் இருக்கிறாங்க. நான் மற்ற ஜாதிகள் சார்பாட்டும் வன்னியருக்குள்ள நியாயத்தையும் நான் பேசுகிறேன். நான் நியாயத்தை தான் பேசுகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கும் மன வருத்தம் இல்லாமல், மன கிளேசங்கள் இல்லாமல், வெளிப்படைத்தன்மையோடு அது நடத்தணுங்கிறதா என்னோட எண்ணம். அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து வீசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அது நடக்கட்டு பார்ப்போம். அதுவரை நாம் பொறுத்திருப்போம். 40 வருஷமாக பொறுத்திருந்த நாம் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துறதுல என்ன இருக்குது? நிச்சயமாக திமுக அரசு வந்து 2026 தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாங்கள் பண்ணுவோங்கிறத சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்த்தோம். ஓகே, 26 தேர்தல் பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் ஓட்டு ஒரு பெரும் பங்கு வைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? வன்னியர்கள் பெரிய சமூகம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி வன்னியர்கள் தான். திமுகவுக்கும் ஒரு கணிசமான பகுதி வன்னியர்கள் ஓட்டு போடுறாங்க. இப்போ என்னன்னா பாமக இருந்த வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட போயிட்டாங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, 10 மாம்பழத்தில் 9 மாம்பழம் நின்ன தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது வந்துட்டார். ஓகே, ஒன்றே ஒன்றில் தான் பாமக ரெண்டாவது வந்தாங்க. ஆனால் பாருங்கள், அண்ணாமலை வேலுமணியை எந்த அளவுக்கு தள்ளிட்டாரு. எல்முருகன்
எந்த அளவுக்கு அதிமுகக்குள்ளே தள்ளிட்டார், ஒரு ஸ்பீக்கருக்கு மகனை. இப்படி திருநெல்வேலியில், கன்னியாகுமரியில், தேனியில், ராமநாதபுரத்தில், இப்படி மற்ற எல்லா பகுதியிலுமே அதிமுக விலைமாட்டி. இப்போ தான் பிஜேபியில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவே அதை தெளிவாக அந்த பேட்டனை பார்த்து ஏன் தமிழிசை இவங்கெல்லாம் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, இவ்வளோக்குள்ளே பலகீனம் அடைஞ்ச இதில் இவங்க சுயநலமாட்டு பேசுகிறாங்க, 18 நம்ம வந்திருக்கோம், 20 அதிமுக வந்திருக்கு, அது வன்னியர் பெல்ட் இல்லைன்னா அதிமுக 15 போயிருக்கோம், நம்ம 18 வந்திருப்போமே, அந்த அளவுக்குள்ள நம்ம இன்னைக்கு ஈக்குவலுங்கிற லெவலில் வந்திருக்கு. 50-50 தான் அலையன்ஸ் வைக்கணும். அலையன்ஸ் வந்ததுன்னா அதில் சிஎம் கேண்டிடேட் சொல்லாமல் பண்ணணும். ஒய் தீஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் லைக் சிக்குன்னு அமித்ஷாவே வந்து கோவப்பட்டிருக்காரு. தமிழிசை போன்றவங்களோட கருத்து கூட்டணி மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு கருத்தாக இருக்காங்க. என்டிஏ வளர்ந்துருக்குது, வன்னியர் ஆதரவு இல்லைன்னா எடப்பாடி என்டிஏவோட கீழே போயிருப்பாருங்கிற கருத்து இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கிட்டேயே உருவாயிருக்குன்னு சொன்னால், இந்த வன்னியர் ஆதரவில் தான் 2வது இடத்த எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் தக்க வச்சிருக்கிறாரு. இது 1977 2வது இடம் கலைஞருக்கு வந்து வன்னியர்கள் ஆதரவில் தான் கிடைச்சிது. கலைஞருக்கு அன்னைக்கு தஞ்சாவூரில் கள்ளர்கள் அகமுடையார் ஆதரவும் பெருசாக இருந்தது. சிட்டியில் 13 சீட்டு எம்ஜிஆரோட பெரிய தலைவராக ஜெயித்தாப்பில், அந்த ஆதரவு இன்னைக்கு எடப்பாடிக்கு இல்லை. பட் வன்னியர் ஆதரவு தெளிவாக இருக்குது. பட் ஸ்டாலின் கூட்டணி பலத்தோடு இருக்கனால வெற்றி பெற முடியல. கலைஞர் அன்னைக்கு 48 சீட்டு அசம்பிளிக்கு ஜெயித்தார். ஸோ வன்னியர் பெரிய சமூகம் தான். அண்ணாவை 57 மாற்று சக்தியாக வர்றதுக்கு காரணம் வன்னியர் சமூகம் தான். அதில் நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. 62 அண்ணாவை தோக்கும்போது அண்ணாவை தோக்கடிச்ச சமூகம் வன்னியர் சமூகம் தான். 62 தோக்கடிச்சது வன்னியர் சமூகம் தான். திமுக 50 சீட்டு வர்றதுக்கு காரணமானதுலேயும் பெரும்பங்கு வன்னியர் சமூகத்துக்கு தான் பெரும்பங்கு அதில் இருக்குது. ஸோ வன்னியர்கள் பெரிய சமூகம். அதுக்கு பாமக மட்டுமே ஃபுல் ஜவாப்தாரி கொண்டாட முடியாது இல்லையா? ராமதாஸ் வன்னியருக்கு உறுதியானவர்னாலும் எப்படி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்து தானே நம்ம அதை கணக்கில் எடுக்க முடியும். எடப்பாடிக்கு தான் 10.5 கொடுத்தாருன்னு பெரிய அளவில் போட்டிருக்காங்க. 2வது திமுகவுக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஜெகத் ரட்சகன், இவர் நம்ம செல்வ கணபதி, சுதா, எல்லாமே திமுக அணி. இந்த இதை நம்ம இவர் துரைமுருகனோட சன், இதெல்லாமே வந்து நம்ம அவங்களும் ப்ரோ வன்னியராக தான் பண்ணுறாங்க. 3வது தான் பாமகவுக்கு போட்டிருக்காங்க. சீமானும் வன்னியரை தான் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுத்து தான் நடத்தணும்னு எல்லா ஜாதியோட நலனையும் சீமான் பேசுகிறாரு. அதனால தான் சீமான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் தலைவராட்டு தமிழ் தலைவராக இருக்கிறாரு. நாடார் நலனை கூட பற்றி அக்கறைப்படாமல் பிசியில் ஏன் எடப்பாடி பழனிசாமி இது பண்ணலைங்கிற கருத்துக்களெல்லாம் முன் வச்சு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அளந்து கொடுக்கணும், எண்ணி கொடுக்கணும்னு சீமான் சொல்கிறாரு. அதுக்கும் ஒரு ஆதரவு வளையம் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. ஸோ மு.க. ஸ்டாலின் எல்லா கட்சியோட கருத்தையும் மனசில் கொண்டு தான் முடிவெடுப்பார். இதில் அன்புமணி பேசுறது பாமக தலைவராக தான் பேசுகிறாரு. வன்னியர் சங்கம் வேற, பாமக வேற. ஸோ வன்னியர் சங்கம்ங்கிறதுல இன்னைக்கு உள்ளொதுக்கீடுக்காக தினமலரில் ஜெயகுரு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அதில் தனி கட்சி ஆரம்பித்து அவங்களும் இதுக்காக போகிறேன்னு சொல்கிறாப்புல. எனிவே வன்னியருக்கு உறுதியான பாமக தரப்பு அவங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதில் அவங்க கூட்டணி அரசியலில் அதில் தங்களோட கோரிக்கையை விட்டு கொடுக்காம நிற்காங்களா இல்லையாங்கிறத நம்ம 26 பார்க்குறோம். வன்னியர் சமூகமும் அதை பார்க்க தான் செய்கிறோம். இவங்க விட்டு கொடுப்பாங்க, அந்த இடத்துக்குள்ள நாம வந்துடலான்னு குரு குடும்பம் வந்து அவங்களும், என்னோட தம்பி தான் அவன் மனோஜுங்கிறவன், அந்த தம்பி, நானே தனியாக போய்கிட்டோம்பா சிபி சண்முகம் வழக்குக்குன்னா, இல்லைனே நான் கூட வருவேன்னு அவன் கூட வந்தாப்புல. குருவோட சகோதரி மகன், குருவுக்கு மகா விருதாம்பிகை தான் மேரேஜ் பண்ணியிருக்காப்புல. அவங்களும் ராமதாஸ் கூட்டணி போயிடுவாப்புல. நம்ம அந்த இடத்துக்குள்ள நாம வந்துடலாங்கிற முயற்சி வந்து மனோஜ்கிட்டே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்னு, என்ன முடிவு எடுக்கிறாரு டாக்டர் யானி பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட போயிடலாமா அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது சீமான் அவர்கள் வந்து ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சதா ஒரு விஷயம் வந்திருக்கு. இந்த தகவல், இந்த பேச்சு வார்த்தையெல்லாம் உண்மையா? அது எப்படி சார் இது நடந்துட்டு இருக்கு? ஒரு தகவலாக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சீமான் தனிச்சு போறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% வாக்கெடுத்த சீமான் இன்னைக்கு 8.2 எடுத்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் எடுத்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து 10.5 கொடுத்ததில் பிற சமூகங்கள் வந்து அவருக்கு எதிராக போயிட்டாங்க. அது சீமானுக்கு வந்து ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்குது. அதே மாதிரி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது மேற்கு மாவட்டத்தில் உள்ள பிற சமூகங்கள் அதிமுக பார்த்தது வேற, இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக பார்க்கறது வேற. அதில் சீமானுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து அருந்ததியர் உள்ளொதுக்கீடை முழுக்க எதிர்த்தாங்க. இப்போ வந்து
எடப்பாடி பழனிசாமி அதை ஆதரிச்சிட்டாருங்கும் போது அதில் பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் ரெட்டால நமக்கு பலன் இல்லை, சீமானுக்கு ஓட்டு போடலாங்கிற எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வருது. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் எடப்பாடியை மையமாக வச்சு சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. 45% இருந்த அதிமுக அது காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா இல்லாததுனால இன்னைக்கு வந்து 2 ஜாதி கட்சியாக போனதுனால 20% அது போயிட்டு எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எத்தனை அம்புகளை பயன்படுத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக வழக்கு போடுங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்னோட உரிமை, நான் அதில் நின்று சட்டத்தின் துணியோடு அதை ஜெயிப்பேன், அதில் எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. ஸோ இந்த தன்மையில் தான் சீமான் வந்து 100% கம்யூனிட்டிஸ், பசியப்ப ஜாதிகள், அதிமுக ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகளை வச்சு தான் அவர் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் அதில் பெரிய அளவுக்கு 26 வளர்ந்துட முடியும்னு சீமான் நம்புறாரு. அதற்கு அவர் மையமாக எடுத்திருக்கிறது இந்த சப் கேட்டகரைசேஷன், அந்த இஷ்யூ தான் எடுத்திருக்கிறாரு. இந்த இஷ்யூ ஊடகத்தில் பேச மாட்டாங்க, விவாதங்களில் வரமாட்டாங்க. ஆனால் பறையர் தேவேந்திர குல வேளாளர் படித்த இளைஞர்கள் மத்தியில் நீர்பூத்த நெருப்பாக கந்த கிட்டங்கில் கணனாக சுழந்து கொண்டு இருக்குது. ஜெயலலிதா முடிவு விட்டு எடப்பாடி மாறின தவறுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சீமானுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு ஜம்பை கொடுக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் தனிச்சே போகிறாரு. 26 ஒரு வளர்ச்சியை பெறுவோம், தொடர்ந்து நம்ம தனிச்சையாக போய் பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணுவோம், பிரபாரம் வாழ்கிறதா நம்ம நோக்கமே தவிர பெரியார் ஒழிகங்கிறத நம்ம நோக்கம் இல்லைன்னு சீமான் போகிறாரு. ஆனால் விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. கடைசி டைமில் ஒரு ஊர்வலம், பொதுக்கூட்டம், பாத யாத்திரைலாம் போய் தனிச்சு போனாருன்னா அவருக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பல நிரூபிக்காத ஒருத்தரை ஆதரிச்சாருன்னா அல்லு அர்ஜுன் மாதிரி தான். அல்லு அர்ஜுனுக்கு என்ன கூட்டம்? அல்லு அர்ஜுன் ஜெயித்தாரா? பவன் கல்யாண் ஜெயித்தாரா? பவன் கல்யாண் 7% நிரூபிச்சவர். அல்லு அர்ஜுன் நிரூபிக்காதவர், தோத்து போனார். சிவாஜி நிரூபிக்காதவர், பரிகட்டு போய் மார்க்கெட்டும் போச்சு. மறுக்க வரலண்ணா, நீங்கள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், காமராஜ் ஆட்சி அமைன்னு சொன்னவங்க காமராஜ் ஆட்சி அமைப்பு மூப்பனார் சொல்லும் போது நீங்கள் தனிச்சு பலம் நிரூபிக்காமல் போய் காங்கிரஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா, 2% வாக்கு கூட்டிட்ட, திமுகவுக்கு எந்த பாதிப்பு இல்லையே, அப்போ அண்ணா திமுக ஓட்டு தான் அண்ணன் சிவாஜிக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னால் அது பலம் நிரூபிக்காத சிவாஜி, ஜானகி சிவாஜி கதை மோசமாக போயிட்டு. அப்போ விஜயும் வந்து பலம் நிரூபிக்க வரணும், பலம் நிரூபிச்சுட்டு தான் நீங்கள் பவன் கல்யாணம் ஆக முடியும். பலம் நிரூபிக்கலாம்னு நீங்கள் அல்லு அர்ஜுன் சிவாஜி தான். இது விஜய் தான் முடிவெடுக்கணும். லாஸ்ட் மினிட்ல விஜய் எடப்பாடி கூட ஒரு இதை காட்டிக்கிட்டு அதிமுக ஓட்டர்ஸ் தன் பக்கம் கொண்டு வரக்கூடிய மாதிரி கூட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம். அது கடைசி நேரத்தில் தான் விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. அதில் பலம் நிரூபிக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கணிப்பு. அது விஜய் தான் அந்த முடிவு எடுக்கணும். அது இல்லாமல் அல்லு அர்ஜுனா மாதிரியோ சிவாஜி மாதிரியோ போனால் சினிமா மார்க்கெட்டும் பாதிக்கும், இமேஜும் போயிடும், அரசியலும் அதில் உங்களுக்கு எந்த வயதுலையும் அது வேலைக்காகாது, பலன் தராதுங்கிறது என்னோட கருத்து. சீமான் சரியான பாதையில் போகிறாரு. விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு தான் எடுத்தார். கமல்ஹாசன் வந்து பிரச்சாரம் பண்ணி ஒரு கேண்டிடேட் போட்டிருப்பாருன்னா 5-6% ஓட்டு எடுத்திருப்பார். நாங்கள் நேரில் சீமான் 2% ஓட்டு தான் எடுத்தார். கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா 5-6% ஓட்டு எடுத்திருப்பார். ஆனால் களத்துக்கு வராத கமல்ஹாசன் 2.5% போயிட்டார். களத்தில் மக்களோட மக்களில் ஒருவராக நின்ன சீமான் 6.8% வாக்கு எடுத்துட்டார். அப்போ இந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள நிற்கணும், மக்களோட நிற்கணும், மக்களை நம்பி நிற்கணும். நீங்கள் உங்கள் பாப்புலாரிட்டி அரசியல் வியாபாரி மாதிரி சுயநலவாதியா சந்தர்ப்பவாதியா எடப்பாடிக்கு விலை பேசினீங்கன்னா அந்த தொண்டை எப்படி விலை போவான்? உங்களுக்கு கொடி பிடிச்ச தொண்டனை நீங்கள் விலைக்கு வித்துட்டீங்கன்னா, உங்கள் மாநாட்டுக்கு வந்த தொண்டனை எடப்பாடி கிட்ட வித்துட்டீங்கன்னா அவன் எப்படி ஒத்துக்குவான்? அப்போ விஜய் தனிச்சு போட்டிடுறது நல்லதுன்னு நான் கருத்து. எனக்கும் சுயநலம் இருக்குது. தனிச்சு போட்டிட்டு ஒரு 4-5% ஓட்டு எடுத்தாருன்னா 29 ரூபா மோடி கிட்ட கொண்டு போகலான்னு ஆசைப்படுறேன். ஓப்பனாக தான் சொல்கிறேன். யாரையும் மறைச்சி மறைச்சி எல்லாம் பண்ணல. ஏன்னா விஜய் பிஜேபி உடன் 5% ஓட்டு எடுத்தால் 29 ரூபா மோடி கூட வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் என்னோட வெளிப்படையாக தான் எண்ணத்தை சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் எடப்பாடி கூட போனீங்கன்னா அது அரசியல் வியாபாரி, விலை போகிறது. சீமான் சொல்கிற மாதிரி நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறது. இது மக்களை நம்பி மக்களுக்காக உண்மையாக துணிச்சலாக இருக்கக்கூடிய தலைமை சீமான். இவங்கெல்லாம் கமல்ஹாசன் 2.0 சந்தையில் விலை போகக்கூடியவங்கிற மாதிரி மக்கள் கருதுவாங்க. விஜய் தான் முடிவு எடுக்கணும், அது அவர் விருப்பம். இப்போ அவரே சொல்லியிருந்தாரு சார், இப்போ பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படிங்கும்போது எப்படி இந்த ஆதரவு தெரிவிப்பாரா பிஜேபிக்கு போகிறப்ப? இது நான் சொல்கிறது 29 உள்ளது தம்பி. 26 பலம் நிரூபிக்கணும். அதுதான் விஜய்க்கு. இது பலம் நிரூபிக்கலைன்னா அல்லு அர்ஜுனா சிவாஜி, பலம் நிரூபித்தா பவன் கல்யாண், பலம் நிரூபிக்கணும். அதுக்கு தக்கன பலத்தை நிரூபிக்கணும். ஓகே, இது விஜய்க்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நெகட்டிவாக போனாங்கன்னா மூப்பனாருக்கு மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் சிவாஜி பண்ண அரசியல் மாதிரி உதயநிதி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் விஜயை வந்து பொதுமக்களும் புறக்கணிப்பாங்க. அவரும் அரசியல் தோல்வி அடைவார். நேர்மறையாக மக்களை சந்தித்து விஜயகாந்த் மாதிரி, பவன் கல்யாண் மாதிரி
மக்களை திரட்டி ஒரு வாக்கு வலிமை பெற்றா மோடி கூட தான் வரணும்னு இல்லை, சோனியா தலைமையில் கூட போகலாம், காங்கிரஸில் கூட போகலாம். அவங்க கிடைச்ச ஓட்டுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், அவ்வளவுதான். சீமான் அவர்கள் வந்து 26ல் பாசிட்டிவான அரசியல் பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் அவர் கட்சியில் வந்து சமீப காலமாக சில தொண்டர்கள் வந்து விலகிட்டே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணாது தம்பி. உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் இருக்க பலம் ஈரோடு கிழக்கு கார்பரேஷனுக்குள்ள, அதாவது அசம்பிளி எலெக்ஷன் தான் அது. என்ன நினைக்கிறீங்க? பழனிக்குமார் தேர்தல் ஆணையர் போட்ட டேட்டா படி 1% தம்பி, 1%. பாஜக 5%, அதிமுக அணி 30%, சீமான் 1%. 1% கட்சி பலத்திலிருந்து அவர் ஈரோடு கிழக்கில் வராரு. எலெக்ஷனுக்கு முன்னே நான் சொல்கிறேன், குறித்து வச்சுக்கிடுங்க, எல்லாருமே குறித்து வச்சதை எடுத்து பாருங்க. சீமான் உயர்வார், எடப்பாடி கீழே போவார். ஈர்ப்பு சக்தியில் எடப்பாடி, அமைப்பு பலம் இருக்கு, ஈர்ப்பு சக்தி இல்லை. நடந்ததா 6.3% ஓட்டு சீமான் எடுத்தார். எடப்பாடி வந்து 5% ஓட்டு குறைஞ்சார். இப்போ ஜெனரல் எலெக்ஷன் ஈரோடு கிழக்குக்குள்ள சீமான் 8.3 எடுத்திருக்கிறார். இடைத்தேர்தல் 6.3 எடுத்தவர் ஜெனரல் எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள 8.3% எடுத்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அமைப்பு பலம் எல்லாமே உள்ள ஒரு 3% வாக்கு இழந்திருக்கிறார். அப்போது எத்தனை பேர் போய் என்ன சீமான் தலைமைக்கும் சீமான் பிரச்சாரத்துக்கும் தான் ஓட்டு. உள்ளாட்சி தேர்தலில் சீமானுக்கு தலைமையும் இல்லை, பிரச்சாரமும் இல்லை. இடைத்தேர்தலையும் மக்களவைத் தேர்தலையும் சீமானுக்கு பிரச்சாரம் இருக்குது, பிரச்சாரத்துக்கு ஓட்டு. சட்டமன்ற தேர்தலில் சீமானுக்கு தலைமை இருக்குது, தலைமைக்குள்ள ஓட்டு பெருசாக இருக்கும். நான் சீமானை பற்றி சொன்ன எதுவுமே தப்பாக வரல. பின்னோட்டம் போடுறவங்களாம் மனச்சாட்சியோட போடணும். ஏதாவது சீமானை பற்றி சொல்லி நான் தப்பாக வந்தேன்னா அதை சுட்டி காட்டுங்க, அதை நான் வரவேற்கிறேன். இப்போவும் நான் சீமானை பற்றி சொல்கிறது என்னென்னா, இந்த ஆட்கள் போகிறதெல்லாம் சீமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மேலே சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் மத்தியில் சீமான் மேலே சிம்பதி அதிகரிக்கும். விஜய் சீமான் கம்பாரிசனை வன்மத்தோடு சொல்லுவங்க பண்ணுறதும் சீமானுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். இது எல்லாம் 8% வாக்கு மக்களவைத் தேர்தலில் எடுப்பாருன்னு நான் ஒருத்தர் மட்டும்தான் சொன்னேன். சுமன் ஸ்ரீராமன் 2% எடுப்பாருனார், சொன்னாரா இல்லையா? குபேந்திரன் 4% ஓட்டு எடுப்பானார். எல்லாரும் என்ன சொன்னாங்க, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் குறையும்னாரு. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எடுத்ததோட ஜெனரல் எலெக்ஷனில் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே கூடியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல் எடுத்ததோட குறைஞ்சிருக்காரு. அப்போ நான் சொன்னது இப்போ சரியாக வருதா? எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி சீமான் வளர்வாருங்கிறது 2026க்கும் பொருந்துமா? அதே இப்போது எடப்பாடி பழனிசாமி பற்றியே தொடர்ந்து கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருக்குது. இடைத்தேர்தல் சரியாக நடக்காதுன்னு விக்கிரவாண்டியில் நிற்கலை. இடைத்தேர்தலோட குறைஞ்ச ஓட்டெல்லாம் ஈரோடு கிழக்கில் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்போ இனிமே பொது தேர்தல் நடக்காது இன்னும் விட்டுட்டு சீமாங்கையில் விட்டுட்டு போயிடுவீங்களா? ஸோ சீமானுக்கு பலம்ங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் இல்லாதது. எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக தன்மை வந்து ஜெயலலிதா தலைமையிலோட அதிமுக தன்மையில் இல்லாதது. இதில் சீமான் லீடர்ஷிப் வளருது. 4 பேர் போகிறதுனாலலாம் ஒன்றும் எந்த பாதிப்பும் சீமானுக்கு வராது. எத்தனையோ பேர் போனாங்க, என் நண்பர்கள் தான். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சீமான் வளர்ந்துட்டு தானே இருக்காரு. இப்போவும் போகிறவங்களை வச்சு சீமானுக்கு ஒரு சிம்பதியும் பப்ளிசிட்டியும் தான் கூடும். 8 வந்து அவர் 2 இலக்கத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடுவார். எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் கொண்டு போவார். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலை மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.